ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஎஸ்என்எல் வந்து 2027 வந்து 500 crores ப்ராஃபிட் பண்ணும். அந்த அளவுக்கு வந்து ப்ரொஜெக்ஷன் வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரீசெண்டாக தான் 4G அனௌன்ஸ் பண்ணாங்க. நிறைய இடத்துல வந்து 5G வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரோல் அவுட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா 8,000 crores வந்து நெகட்டிவ்ல இருந்தாங்க. 5,000 crores நெகட்டிவ்ல இருந்தாங்க. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு வராங்கன்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏர்டெல் ஜியோவோட ரேட் வந்து ஏற ஏற மக்கள் வந்து இப்போது ஜென்ரலாக நார்மல் சிம் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, ஆண்ட்ராய்டு டிவைசஸ்லாம் இல்லை, ஃபீச்சர் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பிஎஸ்என்எல்லே வந்து தாராளமாக போதும். ஸோ அந்த மாதிரி நிறையா மக்கள் வந்து ஏர்டெல்லேருந்தும் ஜியோலேருந்தும் வந்து பிஎஸ்என்எலுக்கு வந்து மாறி வராங்க. அது வந்து நம்ம எல்லாருமே பார்த்துட்ருக்கோம். நியூஸ்லேயே வந்து அது வந்து வருஷம் வருஷம் வந்து மாதம் டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்லேருந்து சொல்லுவாங்க, ட்ராய்லேருந்து. ஸோ இப்படி சொல்கிறப்போ இவங்க வந்து எப்படி இவங்க ப்ராஃபிட்டபுளாக மாறுவாங்களான்னு நீங்கள் என்ன இது நினைக்கிறீங்க? அவங்களோட சர்வீஸ் வந்து முன்ன இருந்ததுக்கு இப்போ நாங்கள் நிறையா இம்ப்ரூவ் பண்ணுறோம், உங்களுக்கு வந்து வெறும் வந்து இப்போ ஏர்டெல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, ஜியோ எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, நிறையா வந்து அவங்க வந்து ஓடிடிஸ் வந்து கிளப் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் வந்து நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வேல்யூ ஆடட் சர்வீசஸ் வந்து அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணுறனால எங்களோட வந்து பொட்டன்ஷியல் ப்ராஃபிட்ஸும் இம்ப்ரூவ் ஆகும், நாங்கள் சீக்கிரமாகவே ப்ராஃபிட்டபுளாக மாறிடுவோம்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்லேருந்து சொல்கிறாங்க அவங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிஎஸ்என்எல் வந்து ப்ராஃபிட்டபுளாக மாறுமா? பிஎஸ்என்எல் வந்து ஜியோவோடையும் ஏர்டெல்லோடையும் கம்பீட் பண்ண முடியுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள்.